இந்த நேரத்தில் இந்த செகண்டில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இப்போ வரைக்கும் இந்த படத்து மேலே யாரும் கேஸ் போடலை. ஆனால் இனிமேல் போட மாட்டாங்க. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. நான் தான் கொஞ்சம் இப்படி ஆகிட்டேன், இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது காஷ்மோரா அப்படின்ற ஒரு படத்தில் கார்த்தியோட அப்பாவை நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னென்னமோ போட்டு பார்த்தாங்க. எனக்கு அந்த ஒரு ஓல்டு லுக் வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே விடுங்க, கொஞ்ச நாளைக்கு கலர் போடாமல் விட்டேன் அப்பாவாயிடுவேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுதான் இப்போ இப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, காமெடின்னு கூட சிவகார்த்திகனுடைய ஆரம்ப காலங்களில் அவரு இதை அனுபவிச்சிருப்பாரு. ஒரு காமெடி லுக்கு, காமெடி ஆட்டிடியூடில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹீரோயின் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வரவே மாட்டாங்க, ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அடுத்தாப்புல பேட்டி கொடுக்கும்போது மட்டும் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு கேட்டாக்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா மாடல்ஸும் ஹீரோயின்ஸும் சொல்கிறது இதுதான், மை ஹஸ்பண்ட் ஷுட் பி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நல்லா என்னை சிரிக்க வைக்கணும் அப்படிம்பாங்க. நீங்களுக்கு தொழிலே சிரிக்க வைக்கிறதா, எங்களையெல்லாம் கவனிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. எங்கள் தொழிலை பி ஆர் ப்ரொஃபஷனல் லாஃப்டர் மேக்கர்ஸ். சிரிப்புக்கு ஃபேக்ட்ரிஸ் நாங்களாம். சிரிக்க வைக்கிறது தான் எங்களுக்கு தொழில், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் சோனியா அகர்வால் வந்து இந்த கதையை கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப தாராள மனசோட இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க. பத்திரிகைகளுக்கு ஒரு சின்ன ஸ்கூப் கொடுக்குறேன். இதில் வந்து அவங்க இடுப்பை நான் கிள்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் படத்தில் வருது. நான் ரொம்ப தயங்கினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது நடிப்பு தானே, கவலைப்படாதீங்க, இது இந்த ஏரியா உங்கள் ஏரியான்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க. தமிழனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கோடு போட்டாலே ரோடு போடுவோம். ஏதோ என்னால் முடிச்சதை நானும் படத்தில், பட் எல்லாமே ஒரு டீசென்ட் லெவலில், குடும்பத்தோடு பார்க்குற லெவலில், அந்த ஒரு மீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் விவேக் சாரோட ஒரு நிறையா ஒரு ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுக்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த வயசுலேருந்து அவருடைய காமெடி அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. 12B நான் திருச்சியில் கலையரங்கம் தியேட்டரில் பார்க்குறேன். அவருடைய என்ட்ரிக்கு வந்து அங்கே 1350 கெப்பாசிட்டி, ஹவுஸ்ஃபுல் ஷோ அது. அந்த 1350 பேரும் அவருடைய என்ட்ரி, அந்த ஹிருத்திக் ரோஷன் மாதிரி அவர் ஆடிட்டு வர்ற அந்த என்ட்ரிக்கு தியேட்டர் தெரிச்சிச்சு. அந்த நான்லாம் எந்திரிச்சு கை தட்டினதில் நானும் ஒருத்தன். ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு அவருடைய படத்துக்கான ஆடியோ ரிலீஸ் பண்ண சொல்கிறாருங்க விட பெருமை என்ன இருக்க முடியும் எனக்கு? நான் வேற என்ன பெருசாக வெளியே சொல்லிக்க முடியும்? நான் பாருங்க, நான் ரசித்த ஒருத்தர் என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷமா சொல்லியிருந்தேன்னா, விவேக் சார்ட்ட கூட சொன்னேன், காலையில் தீபாவளி மாதிரி எந்திரிச்சேன் சார், 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் வச்சு எந்திரிச்சு குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு வந்தோடனே அவர் கேட்டாரு, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டாரு, அனிருத் எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டாரு. என்னடா நம்ம எந்திரிச்சு வந்துட்டு நம்ம இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, இல்லை சார் ஃபோன் பண்ண சார், ஸ்விட்ச் ஆஃப் வந்துச்சு சார். ஓகே வந்துருவாரு. மான்கராத்தையில் வந்து ஒரு சீன்ல ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் நான், அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி நல்லா 10 பீர் மாதிரி இருக்க போ அப்படின்னு. நான் அந்த சீன்ல டைலாக் சொல்லிட்டு ஈவினிங் வந்துட்டேன். நான் எப்படி ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்றது எனக்கு தெரியல. டைரக்டர் ஏன் நல்லா இருக்கு இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன், சார் அது வந்து நான் கண்டுபிடிச்சேன் சார், நான் வந்து விவேக் சார்ட்ட வந்து திருடி இருக்கேன் சார் அதை அப்படின்னு. விவேக் சார் வந்து குஷி படத்துல அப்படி போற போக்குல சொல்லியிருப்பாரு, எல்லாருக்குமே ஃபேர்வெல் கொடுத்துட்டு இருப்பாங்க, பசங்க எல்லாம் அந்த நில்லு போ வராதே தள்ளிப்போ சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாம் கட்டி பிடிச்சி ஃபேர்வெல் கொடுத்துட்டு இருப்பாரு. அது இப்போ வரைக்கும் அப்படிதான். அதுல சரி தர வாடி ரத்தி அக்னி ஹோத்ரி வாடி அப்படின்னு சொல்லி அது மைண்ட்ல நின்று போச்சு. அது நிறைய பார்த்து அதை நான் சீன்ல சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் எதுவும் அவர் கேட்கல, அவர் பெருந்தன்மையா. விவேக் சார் சொன்னாங்க, இது மாதிரி ஹீரோயின் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. மான்கராத்தே படத்துல ஹன்சிகா கமிட் ஆனப்போ மொத்த டாக்கே அதுவா தான் இருந்தது. சிவகார்த்திகேயனுக்கு ஹன்சிகாவா, ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்கிட்ட கூட போய் காட்டுங்கப்பா அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் மீறி தான் வர வேண்டி இருக்கு. அது மாதிரியான டாக்லாம் இருக்கும். ஸோ யாருனாலும் ஹீரோயின் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீரோயின் ரெக்வஸ்டா வைக்கிறதோட தங்குதுரை சார் மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்டா வச்சுக்கலாம். தப்பு இல்லை சார், நல்ல பசங்க தான், நம்பி வந்து நீங்க பொண்ணு அனுப்பலாம். ஓகே, நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்குவோம் நாங்க. அதை ஞாபகப்படுத்தினதுக்கும் தேங்க்ஸ் சார். ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல நிறைய பேர் நோ சொன்னவங்க நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எனக்கு ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸே உடஞ்சி போயிடும். நமக்கு ரொம்ப ஓவரோ ஹீரோயின் இல்லாத சப்ஜெக்ட் எப்படி தேடுறது, அது யார் எழுதுவா, எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் விவேக் சார் மாதிரியான
நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். எல்லா ஹீரோயின்ஸுமே நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. எனக்கு பிடிச்சது விவேக் சார் தான், எனக்கு பிடிச்சது விவேக் சார் தான் அப்படின்னு சொன்னா தியேட்டரில் பார்க்கும்பொழுதும் பொண்ணுங்களும் அவர் பயங்கரமாக விசில் அடிச்சு கை தட்டுவாங்க. பயங்கரமான ஆள்ப்பா விவேக் சார், சூப்பர் இல்லை அப்படிலாம் சொல்லி நான் பசங்களோட பேசிட்டே போவோம். அது இன்னமும் தொடருது. அது காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ், அதை தாண்டி இருக்கிற அந்த எனர்ஜி தான். சார் முக்கியமாக அந்த சாங்ல அனிருத் பாடியிருக்க அந்த சாங்ல வந்து அந்த அவர் வச்சிருக்க அந்த தாடி அதெல்லாம் வந்து இன்னும் அவர் வந்து 10 years முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்காரு. ஸோ அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நீங்க அப்பா கேரக்டருக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரியல சார், நான் படத்துல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து கேட்டேன் சார் வேற மாதிரி இருக்கு சார், மோடி மாதிரி ஆயிட்டீங்க சார், நரேந்திர மோடி மாதிரி இருக்கீங்க சார் அப்படிலாம் ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இப்பதான் சொன்னார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. என்னால முடிஞ்சது. அந்த சாங் பார்க்கும்போதே நல்லா இருந்தது சார், பயங்கர எனர்ஜியா ஆடிட்டு இருந்தாரு சார். அப்புறம் அவரே அப்புறம் சொல்லிட்டாரு சாங் எப்படின்னு கேட்டா ஸ்டேஜ்லயே சொன்னாரு, நான் கோடு போட்டா ரோடே போட மாட்டேனா அப்படின்னு சொல்லி. ரோடு நல்லா 4 பேர் ரோடே போட்டிருக்கீங்க சார் படத்துல ஃபுல்லா. 4 பேர் சுத்தி நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சீன்ல 6 பேர்லாம் நின்னாங்க. ஸோ 6 பேர் ரோடு கூட வச்சுக்கலாம். அவருடைய எனர்ஜி எப்பவுமே பிடிச்சிருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் மீண்டும் 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 இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்காரு.